பெரிய வேண்டுகோள். நீங்க வந்து பொதுவா எந்த பெண்ணையுமே, உங்க தாய் வயதில இருக்கிறவங்கள தாய்மாரியும், உங்க சம வயதில இருக்கிறவங்கள வந்து உங்க நண்பர்கள் அல்லது நண்பர்கள் மாதிரியும், அல்லது உங்களை விட வயதில் மூத்தவரை அக்கா என்றும், வயதில் இளையவரை தங்கையாகவும், ரொம்ப சின்னவரை உங்கள் வீட்டில் உள்ள மகன் அல்லது மகள் போலவும், இதை வந்து தப்பான கான்டெக்ஸ்டில் பேசக்கூடாது, தப்பான அர்த்தத்தில் பேசக்கூடாது. தமிழில் சொன்னால் முதலில் பெண்களை மதிக்க பழகுங்கள். நான் சொன்ன மாதிரி பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுங்கள். அது யாராக இருந்தாலும் சரிதான். பெண்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பதையும், பெண்கள் ஆண்களை பற்றி தவறான கருத்துக்கள் பதிவிடுவதையும் தவிர்க்கவும். ஏனெனில் நம்முடைய தமிழ்நாட்டு கலாச்சாரம் என்பது மிகவும் தொன்மை வாய்ந்தது. இதில் வந்து தன் சகோதரி, தன் மனைவியை தவிர அனைத்து பெண்களிடத்திலும் தாய்மை உணர்வை காட்டுபவனே சிறந்த மனிதன். எனவே பெண்மை என்பது விளையாட்டு பொருள் அல்ல. பெண்மை என்பது ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய திறமை கொண்டது, ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை கொண்டது, ஒரு நாட்டை கட்டுமானம் செய்யக்கூடிய திறமை கொண்டது, ஒரு உலகத்தையே ஆட்டி படைக்கிறது வந்து பராசக்தி தான். சக்தி இல்லையேல் சிவன் இல்லை என்று அந்த பரம்பொருளை ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதனால் பெண்களை வந்து ஒரு உயிர்ப்பு சக்தியாக பார்க்கணுமே தவிர, அவங்கள வந்து ஒரு போக பொருளாகவும் ஒரு காட்சி பொருளாகவும் பார்ப்பதை தயவு செய்து தவிருங்கள். அதுபோல் பேசுவதும் இன்று ஊடகங்களில் மிகவும் மோசமாக உள்ளது. நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆன்மீக தகவல், ஆன்மீக பரிகாரங்கள், நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்கணும், நல்ல விஷயங்களை மட்டுமே நான் உள்ளீடு செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன். ஆனால் அதில் வந்து கண்ட குப்பையும் அதில் வந்து அடைஞ்சிருக்கு. அதனால் எனக்கு இந்த சேனல் நம்ம கண்டினியூ பண்ணணுமா, இதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடலாமான்னு கூட சம்டைம்ஸ் தோணுது. உலகம் வந்து நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. நம்ம நல்லபடியாக மற்றவங்கள பார்த்தா மற்றவங்களும் நம்மளுக்கு நல்லபடியாக மரியாதை கொடுப்பாங்க. நீங்கள் தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதே தவறான கண்ணோட்டம் அவருக்குள்ளும் செலுத்தப்பட்டு அவரும் உங்களை தவறாக பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். இந்த மாதிரி பெண்களை தவறாக பார்க்கக்கூடாது என்பதற்கு ஒரு ஸ்லோகம் உள்ளது. அகல்யா திரௌபதி சீதா தாரா மண்டோதரி ததா பஞ்சநாம ஸ்பரே நித்யம் மகாபாதக நாசனம். நாம் வந்து சரியான கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் நம்ம பார்க்குறவங்க மனசில் தவறான எண்ணம் உண்டாகக்கூடாது. அதற்காக இந்த ஸ்லோகம். அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா புரி துவாரவதி சைவ சப்தைதா மோஷதாயிகா. இதுபோல தொன்மை வாய்ந்த ஸ்லோகங்கள்